அந்த ஊர்லயுமே கேட்டதில்லை. எடுக்க முடியும். வாகுண்டாம் நல்ல மணமுண்டாம் அமலராய் நகுண்டாம் மேனே நொடங்காறு பூகொண்டிருப்பார் நிரும்பிக்கு ஆண்டாலோ தப்பாமல் சார்வார் கமக்கு தாயே சரஸ்வரியே தப்பாமல் என்னாவே நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாளே நானே உனது இருவை கொண்டு உலகமெல்லாம் நாங்கள் வாடே நாவில் வந்திருப்பாய் கல்லை மகளே ஈசன் மோனைய பொறிகை மலை குருமாகி ஈராறு கரமாரில் வேலும் ஏந்தி பாசம
உடன் மயிலேறிய சூரனை வென்று பண்பானை அமரேற்கு துயரம் தீர்த்து பட்சமின்றி வந்த கரையால் கொள்வாயாறு முகே ஆற்றாளே எங்கள் அபிராம சொல்லியே அண்டமெல்லாம் மூற்றாளே மாதுளம்பு நிறைற்றாளே ஏழடங்கு அங்கு சமங்கரும் கூடில்லை கன்னியாக இருக்கிய நம்பிகை ஸ்ரீ சந்திரமாரி அம்மாளை வணங்கோ ஒரு பெருநாளும்
சுமன்று பெற்ற என்னை உருவாக பெற்றெடுத்த உருவாக பெற்றெடுத்த மாறா பெய்தா உலகமருள் செய்வாய் குருவே வாதோ நாடு நாடு என்றால் எந்த நாடைய நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா நீர்வளம் நிலவளம் முடிவளம் பொருந்திருக்கக்கூடிய ஊரில் எந்த ஊர் தெரியுங்களா எந்த ஊர் எந்த ஊரம்மா அதாவது என்ன 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 இந்த உலகமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய இந்த பூலோக சீமையிலே பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய எந்த ஊரப்பா எந்த ஊர் எந்த ஊரம்மா விக்கிரம சிங்கபுரம் சரி அதாவது சிங்கைன்னு சொல்லுவாங்க ஆமா ஆமோ விக்கிரபுரம்னு சொல்லுவாங்க சரி அத நெடுப்பமா சொல்லணும்னா மினிபேசி அண்ணன் கூட விட்டுட்டு போயிருவாங்க விட்டுட்டு போயிருவாரு எந்த ஊரு எந்த ஊர் எந்த ஊரம்மா விக்கிரம சிங்கபுரம் அன்னகரிலை விக்கிரம சிங்கபுரம் அன்னகரிலே எப்படி மெயின் ரோடு ஆமா மெயின் ரோடு தான் ஆத்தாசரி சந்திரமாரி குழு இருக்க இடத்தை பார்த்தையா பேசும் நல்ல வேகமா குடிகொண்டு இருக்க இடத்தை பாத்தியலா அனைத்து சமுதாயத்திற்கும் பாத்தியப்பட்ட அனைத்து சமுதாயத்திற்கும் பார்த்தியப்பட்ட ஆமா சரி தெய்வம்னா எல்லாரும் ஆமோ ஆமோ அது எவ்வளவு மெயின் ரோட்ல எவ்வளவு அழகான ரோட்ல குடிகொண்டு இருக்காங்க பாத்தியலா கூட்டையில முடியல இங்க இருந்து பாருங்க ஆமா ஆமா இன்மத்தானே இருக்கு ஆட்டம் அதானே அதனால என்ன 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 ஸ்ரீ சந்திரமாரி அம்பாளுடைய ஆலயத்திலே என் தாயாகப்பட்ட சந்தனமாரி அம்மாளுடைய ஆலயத்திலே அரியோர்களே பெரியோர்களே இங்கு அமர்ந்திருக்கும் சபையோர்களே ஆமா சரி அதாவது என்ன என்ன பாடக்கூடிய கதை சரி சாஸ்தாவுடைய பிறப்பு சாஸ்தாவுடைய பிறப்பு வளர்ப்பு அல்லவா ஆமா 3 மணி வரை யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது போகாது எப்படி நின்னுங்க நின்னுங்க ஞாபகத்துக்கு கால் வலிக்க உட்காருங்க சரி நான் நிக்கணும் புள்ள சுத்தி சுத்தி வர சரி ஆமா சேர் வருது சேர் வருது வீட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்கு பாய் வருது அதான் அழகா இருக்கலாமே அதனால சரி அரியோர்களே பெரியோர்களே இங்கு அமர்ந்திருக்கும் சபையோர்களே வருங்காலத்து வாலிப தூணே இப்பதான் வந்திருக்கான் சரி அதனால என்ன 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 பாடக்கூடிய கதைகளில் பாடக்கூடிய கதைகளில் கரை குற்றம் சரி சொல் குற்றம் சொல் குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் மேலதாள குற்றம் சரி முன் சொல்லக்கூடிய வார்த்தை பின் சொன்னாலும் பின் சொல்லக்கூடிய வார்த்தை முன் சொல்லிட்டாலும் இசையில் நாவல் என்ன ஈவன் சங்கர் ராஜாவா யார் யாரம்மா AR ரஹ்மானா கிடையாது அல்லவா B சுசிலா அம்மாவா அம்மா அந்த அம்மாவும் கிடையாதும்மா ஆத்தா சந்திரமாரியம்மன் கோயிலுக்கு சரி வந்திருக்கணும் இப்ப நினைச்சு பார்த்தேன் ஆமா ஆமா இன்னைக்கு வந்திருக்கோம் எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும் தாய் ஆமா வந்திருக்கோம்ல சரி அதனால என்ன என்ன ஏன்னா சாரிரை இல்லடா சபைக்கு வரக்கூடாது சரி ஆமா ஏறினீங்களா 4 வில்லு பாட்டு படிச்சிருக்கேன் சரி கொடப்பாக்கம் வந்தாவலாம் அப்படிதானே பாரு சரி அதான் என்ன என்ன அந்த அண்ணாச்செல்லாம் இருக்காரு அதனால சரி
எந்த விதமான குற்றம் குறை இருந்தாலும் குற்றங்குறைகள் இருந்துட்டாலும் நேத்து வில்லுப்பாட்டு படிச்ச ஊரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அம்மா அந்த ஊரை மறக்க முடியுமாம்மா? எந்த ஊரு? ராமநாதபுரம். சரி. வரும்போது சரியான மழை. ஆமா ஆமா ஒரே மழை. ஆமா சரி. அதனால என்ன ஏன்னா எல்லா ஊர்லயும் தண்ணி வித்தியாசம் இருக்கும். ஆமா ஒரே போல அமைவது கிடையாது. ஆனா இப்ப போற ஊர் என்ன? சரி. இங்க எல்லாம் நீ தண்ணிக்கு உங்க ஊர்ல உப்பு தண்ணியில தான் குளிச்சிருப்ப. பஞ்சமே கிடையாது. பாவனாசம் ஆறே பக்கத்துலதான் ஓடுது. தண்ணி எல்லாம் வெள்ளம் நீ எது கேட்டாலும் உடனே கிடைக்கும். போற பசலாம் பாரு ஒரே பாவனாசம் போடு. அப்படியா? சரி. பெயராத யாரி அப்படி சரி. எந்த விதமான குற்றம் குறை இருந்தாலும் இருந்துட்டாலும் தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் இந்த குழந்தைய தவறு செய்தால் எப்படி பச்சை மட்டை காய வச்சு அடிப்பீங்களோ? ஆமா. சரி. அடிக்கணும் அடிச்சுக்க. ஆமா அடிச்சுக்கங்க. சனிக்கிழமை விட்டுரு. ஆமா அடுத்த பாட்டுக்கு போகணும். எங்களை 6 பேரையும் மன்னிக்க வேண்டும். அதானே வந்தோ வந்தாரோ சபையோடு சிவனார்தனை விரட்டு பெருமாளிடமே மகிழ்ந்து சொல்லு கையில் கடையாலும் கொடுத்து காட்டிலரை கணவர் வரையே கையில் பண்படிகமாகி தாரணிதனிலே வந்து ஐயனார் பிறந்த கரை பாடையானை முகன் காட்டுதாமே
குலத்தியாரே, குலத்தியாரே, அழகு கொம்ப மாமுனியா. அதாவது ஆரிவள்ளி கைலாச பருவத்தில் ஆதிவள்ளி கைலாய பர்வதத்திலே ஏராண்டவனாகிய சாட்சாரி கடவுளாகிய சிவபெருமான் சரி அம்பிகை உமையவள் பார்வராரே உங்கள் இருக்கிறார். இருவேர்களும் கொலுவு இருக்கிறார்கள் அல்லவா கைலாச பர்வதத்தில. உலகத்திலே சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சரி சிவன் இல்லை என்றால் ஆதிபர சக்தியே கிடையாதம்மா. அம்மை அப்பன் என்றால் உலகம், சரி உலகம் என்றால் அம்மையப்பன் தானே. அவங்க ரெண்டு பேரையும் வச்சுதான் இந்த ஊர். சரி இந்த ஊரை வச்சு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் தாயி. நம்மளும் வந்திருக்கோம். சரி அதனால என்ன 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 ஆயர் ஆண்டவன் படைத்த உலகங்களை எண்ண முடியுமாப்பா? என்ன எந்த உலகம் படைக்கின்றா? அதாவது சரி ஒரு நாளைக்கு என்ன 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 1000 இறப்பு, சரி 1001 தான் பிறப்பு. ஆமா 1001 தான் பிறப்புன்னு சொல்வார்கள் அல்லவா. 3 உலகம் படைத்தார். சரி அதளம் ஆமா சுதளம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 உலகை படைக்கிறார் அல்லவா பகவான். ஆமா ஆண்டவன் படைத்திருக்கும் போது பகவான் படைத்திருக்கக்கூடிய வேளையில அப்பம்பா ஒரு நாளைய தினத்திரை என்ன 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 30 கோடி தேவர்கள் சரி பூவன பாதாள லோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அசுரர்கள் அசுரர்களும் என்ன செய்தாங்க? என்ன என்ன செய்கிறார்கள் அம்மா? என்னைக்கு இப்படியே இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை. ஆமா ஆசை யாரம்மா விட்டுச்சு? ஏன்? ஆமா 20க்கும் ஆசை வரும், 80க்கும் ஆசை வரும். வரும்ல? எனக்கும் ஆசை வரும், பின்னால இருக்கிற என் மருமவன் ஆமா அவருக்கும் ஆசை வரத்தான் செய்யும். அவருக்கு லேசுப்பட்ட ஆசை இல்ல. மனுஷனா பிறந்தாலே ஆசை வராம யாருமா இருக்கா? யாரு இல்லன்னு சொல்லுவா? சரி கீழே இருக்கு மண்ணை கூட அள்ளிட்டு போயிருதான். ஆமா அம்போ வேற ஆசை யார விட்டதுயா? சரி அதனால என்ன என்ன இந்த தேவர்களும் அசுரர்களும் பகவான் கிட்ட போய் சொன்னாங்க. என்ன என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. கேட்டாங்களாம். என்ன என்ன கேட்கிறார்கள்? நாங்க இப்படியே இருக்கணும். ஆமா என்னைக்குமே எங்களுக்கு சாக்காடு மட்டும் வரவே கூடாது, நாங்க எப்போதும் இப்படியே இருக்கணும்னு கேக்குறாங்க. சிரஞ்சீவி மாதிரி. சரி சரி அப்படி சாவாமல் இருக்கணும்னா என்ன என்ன செய்யணும்? சங்கரங்கோயிலுக்கு போ, ஒரு கிடையாது டானிக்க வாங்கி குட்டி சரி மல்லாக இருந்து தூங்கு. சரி விடிய காலம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி அதாவது என்ன 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 இந்த உலகத்திலே பிறந்தாச்சுன்னா சரி பிறந்தாச்சுன்னா ஒரு நாள் அழிவு வரும். ஆமா பிறப்பும் நம்மகிட்ட சொல்லிட்டு வர போறது கிடையாது, இறப்பும் சொல்லிட்டு வர போறது கிடையாது. ஆனா எறும்பு கடிக்க சம்மதிக்க மாட்டான் சண்டால. என்ன செய்ய என்ன செய்ய எனக்கட்டு சுருட்டப்படி போட்டுலாம் கொள்ளுதான். சரி ஆனாலும் என்ன 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 இந்த தேவர்களும் அசுரர்களும் இப்படி இருக்கிறபடி சொல்லி இருக்க வேண்டும் என்று சொல்லி திருப்பார் கடலிலே சென்று கடலிலே சென்று தேவா அமிர்தம் அடைய வேண்டுமே என்று என்ன என்ன செய்கிறார்கள் பாருங்க. மகேந்திரகிரி மலையை மத்தாக்கினார். திருப்பார் கடலை தாலியாக்கினார். திருப்பார் கடலை அழகான தாலியாக்கினார். தாலி இல்ல சரி தாலி தாலியாக தாலி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னே கெட்டுன்னு நினைக்காத. நீ வேற அப்படி கெட்டுனவங்களே கசந்துகிட்டு இருக்காங்க, நீ வேற. அம்மா தாலின்னா ஒரு பாத்திரம். ஓ தாலி என்று சொன்னால் பாத்திரம், அந்த காலத்துல உள்ள பழைய காலத்து பொருள். ஓ அப்படி வேற ஒண்ணு இருக்கு. ஆமா சரி உனக்கெல்லாம் தெரியாது. ஆமா நமக்கெல்லாம் தெரியாதுமா. எங்க அம்மா இது வரைக்கும் ஐயா ராசா சரி ராயப்பா அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வான்னு தான் சொல்லி இருக்கு. சரி அந்த சட்டி எடுத்துட்டு வான்னு தான் சொல்லி இருக்கு. சொல்லுவாங்க. ஒரு நாளும் தாலி எடுத்துட்டு வான்னு சொன்னது கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் தாலி எடுத்துட்டு வான்னு சொன்னா தாயும் பிள்ளையுமா கொண்டு வந்து விட்டுருப்பேன். நீ விட்டுருப்பா, அவனை பார்த்தாலே தெரியுது. சரி அதனால ஆமோ அமையா என் பெருமாளை நடைத்தவுடனே என்ன என்னம்மா முதலாவது கிடைந்த அமிர்தத்துறை எல்லாத்துக்கும் மூத்தவா யாரு யாரம்மா வந்து பிறக்கின்றாள்? அவதான் எங்க அக்கா மூத்தவா வந்து பிறந்தா. சரி அவ யாரு? யாரு யாரு யாரு? நித்ரா தேவி. தாய் நித்ரா தேவியானவள் வந்து பிறக்கின்றது அல்லவா. பசி ருசி அறியாரு நித்திரை சுகமறியாது. சுகமரியாதைன்னு சொல்வார்களே. சாப்பிட்டவங்கிட்டே வருவா, சாப்பிடாம பட்டினியா இருப்பாள்ல அவகிட்டே வருவா. அவ ஒருத்திதாமா எங்கும் நிறைந்தவள். ஏன் அப்படி? ஆமா இருக்கவங்க பார்க்க மாட்டா, இல்லாதவனு பார்க்க மாட்டா, சரி பணக்காரன் பார்க்க மாட்டா, ஏழைன்னு பார்க்க மாட்டா. ஆமா டயம் ஆயிட்டுனாலே வந்துடக்கூடாது. வந்துரும், எனக்கு கிடையாது, நேரம் இருக்கு. நித்ரா தேவி வந்துருவான்னு சொல்லுதேன். ஆமா சரி உறக்க இல்லாத மனுஷனுக்கு சீக்கு பிடிச்சிரும். ஆமா அம்மோ அதுக்காக 24 மணி நேரம் தூங்கணும். வீடு எடுத்துக்காக ஆகாதில்ல ஆகாதில்ல, வீடே தூங்கிருமே. சரி அப்படி தூங்கப்படாது. ஆமா அதனாலே ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தல்லவோ அம்மாள உலகத்துல விட்டா உறங்கிடுவான்னு சொல்லி உறங்கி கெடுத்துருவான்னு சொல்லி முதுகுல தூக்கி பின்னால வச்சுட்டாரு. ஆமா எப்ப எப்ப நினைக்குமோ அப்போ அப்போ வரணும்னு சொல்லி அப்பதான் வரணும். சரி அவ இல்லாமே இருக்கக்கூடாது. ஆமா 4 மணி நேரம் படிச்சாலும் சரி 8 மணி நேரம் தூங்கணும். தூங்கணும் தூங்கணும் கண்டிப்பா தூங்கணும். அப்பதான் மறுபடியும் படிக்க முடியும். சரி அதனால என்ன செய்கிறார்கள்? இரண்டாவது கிடைந்த அமிர்தத்திலே யாரையா வந்து பிறந்தா? யாரு யாரம்மா வந்து பிறக்கின்றாள்? என் அம்மா லட்சுமி வந்து பிறந்தா. தாய் லட்சுமியானவள் வந்து பிறக்கிறாள் அல்லவா. பால்கடலில் வள்ளி கொண்ட பார்கடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட
ஐயா பள்ளி கொண்ட நாராயண ரகுராமா ரகுராமா என் பெருமாள் வந்தார். சரி, நான்முகனும் சரஸ்வதியின் ஆவில் வைத்தார். தன் நாவில் வைக்கின்றதல்லவா? அதாவது மும்மூர்த்திகள் 3 பேர். ஆமா, மும்மூர்த்திகள் 3 பேர். யாரு யாரெல்லாம்? நீங்க 3 பேர் இருக்கீங்களா? சரி, உடுக்கார மர்மமா? ஆமா, நாங்க மும்மூர்த்திகள் 3 பேர். மகா பிரம்மா விஷ்ணு. ஓ சரி, அவங்க 3 பேரும் பார்த்தாங்க. ஆமா ஆமோ. 4வது கிடைந்த அமிர்தத்திலே நஞ்சு வந்து பிறந்தது. நஞ்சானது வந்து பிறக்கிறதல்லவா? 4வது கிடைந்த அமிர்தத்துல பார்த்தார் பகவான். சரி, இந்த விஷத்தை பூமியில விட்டால், ஆமா ஆமா, இந்த பூமியில விட்டோம்னு சொன்னா 14 உலகமும் எரிந்து போகும் என்று, எல்லா ஜீவன்களும் அழிந்து விடும் என்று சொல்லி அந்த ஆரகார விஷத்தை எடுத்து ஆண்டவன் குடிச்சிட்டார். சரி, ஆண்டவன் குடிச்சார்ல. ஆமா ஆமோ. உயிரோட இருக்காரா? ஆமா, விஷம் குடிச்ச மனுஷன் எங்கம்மா உயிரோட இருக்க முடியும்? இருக்காரு இருக்காரு. என்ன சொல்லுதிய? அந்த அம்மா பார்வதி இருக்காள்ல. சரி, கல் ஆனாலும் கணவன், புல்ல ஆனாலும் புருஷம்னு சொல்லுவார்களே. ஏன்னா என்ன 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 அந்த மனுஷன் இருந்தா தானே அந்த தாலி தொங்கும் கழுத்துக்குள்ள. ஆமா ஆமா ஆமா, அந்த மனுஷன் இருந்தா சொன்னா தானே ஒரு பூ வைக்க முடியும், ஒரு பொட்டு வைக்க முடியும். மஞ்ச கயிறு வேணும்னா அவர் இருக்கணும். ஆமா ஆமா, மஞ்ச கயித்துல ஊக்க கொடுத்து போட்டாலும் அவர் கண்டிப்பா வேணும். அதையும் தூக்கி இப்படி வச்சுக்கிடுவா. சரி, அதான் அந்த காலத்து ஆட்கள். ஆமா ஆமா, இப்ப உள்ளவன தூக்க மாட்டா. கிடையாது கிடையாது, அது அந்த காலம். சரி, ஏன்னா என்ன 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 ஆண்டவன் விஷம் குடிக்கும் போது பக்கத்துல இருந்த பார்வதி தொண்டக்குழிய போய் ஒரு புடி பிடிச்சிட்டான். சிக்குன்னு ஒரு புடி பிடிச்சா தொண்டங்குழிய. அந்த விஷம் மேலும் போகல கீழும் வரல. கீழும் போகவில்லை. அதுதான் ஆண்களுக்கு நஞ்சு கண்டம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் இருக்கா? இருக்கு, தட்டிக்கிட்டு இருக்கு பந்தா. இப்பதான் தளருது. சரி, இன்னும் வரும், இன்னும் வயசு கிடக்கு. ஆமா, சரி. நஞ்சை சாப்பிட்ட காரணத்தினாலே நஞ்சுண்ட நாயனார் என்று ஒரு பெயர். நஞ்சுண்ட நாயரன் என்று ஒரு பெயர் அல்லவா? அவருடைய மேனி எல்லாம் நீல நிறமாகவே மாறியது. ஆமோ ஆமையா. நீலகண்ட ஈஸ்வரன் என்று ஒரு பெயர் கொடுத்தார். சரி, இப்படி இருக்கக்கூடிய வேலை இல்ல. அப்பம் பார்வரால் ஏகியானவள் விடுத்தவுடனே நினைத்த பொழுது, ஏன்னா வயசு கட்டில விட்டு தூர போட்டாலும் சரி, கட்டிலே லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருப்பாரு. நாளைக்கு போற மாதிரி இருமிட்டு கிடந்தாலும் ஆமா, அந்த புருஷன் வேணும்லதாய். உனக்கு மஞ்சள் வேணும், சரி, பூ வேணும், பொட்டு வேணும். ஆமா, வேணும்னு சொன்னா அந்த மனுஷன் இருக்கணும். அப்ப அந்த மனுஷன் இருந்தா தானே நமக்கு மங்களகரம் பொங்கும். ஒரு 4 இடத்துல போகும்போது முன்ன கட்டி போய் நிக்கலாம். ஆமா, அதுக்கெல்லாம் அந்த மனுஷன் இருந்தா தானே போக முடியும். அதான் சரி, திண்ணையில ஒட்டு திண்ணையில இருக்கணும். சரி, 5வது கிடைந்த அமிர்தத்திலே தேவாமிர்தம் பிறந்தது. தேவாமிர்தம் வந்து பிறக்க யார் கையில கிடைத்தது? யார் கையில் கிடைக்கிறது? முரட்டு குணம் பிடிச்ச அசுரல் கிட்ட கிடைக்கும். அசுரர்கள் கையிலே கிடைக்கிறது அல்லவா? இந்த தேவாமிர்தம் தேவர்களுக்கு சொந்தம். சரி, அப்பம் பார்த்தவுடனே என்ன செய்கிறார்கள்? தேவாரி தேவர்கள் ஆமோ அமையா அமிர்தம் எனக்கு கிடைக்கலன்னு கோபம். சரி, அப்ப அவங்க கோபத்துல இருந்தாலும் இந்த அமிர்தம் வந்து தேவர்களுக்கு தான் சொந்தம். சரி, இந்த அமிர்தத்தை வாங்கணும்னா யாரு போட முடியும்? யாரும்மா வரணும்? என் பெருமாள் கண்ண வந்தா தான் முடியும். சரி, ஏன் நம்ம அண்ணாச்சி போன முடியாதா? என்ன அண்ணாச்சி போனா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க பாருங்க. அதாவது அமிர்தம் வந்து தேவர்களுக்கு சொந்தம். தேவர்களுக்கு சொந்தம் அல்லவா? வேஷ்டிய கண்டா விரண்டுவான். ஆமா, வேஷ்டிய கண்டா விரண்டுருவான், சேலைய கண்டா சிக்காதவன சிக்கிருவான். அப்படித்தான் அண்ணாச்சி. ஆமா, சரி, அதே அதனால என் பெருமாள் கோபாலை கண்ணனை அழைத்து இந்த தேவாரி தேவர்கள் நினைத்தார்கள். ஆமா, அப்படி நினைத்த பொழுது அப்பந்தான் பார்த்தார். என்ன செய்கிறார்கள் பாருங்க. தேவாரி தேவர்கள் என் பெருமாளை நினைத்தார். அப்ப என் பெருமாள் எப்படி வருகிறாரு? ஏன்னா என்ன வச்சவங்க எடுக்கணும், வழி தெரிஞ்சாதான் போகணும். ஆமா, வச்சவங்க எடுக்கணும்னு சொல்லுவாங்க, வழி தெரிஞ்சாதான் அங்க போகணும்னு சொல்லுவாங்க. தெரியாத பொருளை சரி தொடவும் விடாது. ஆமா ஆமோ, தெரிஞ்ச பொருளை சரி விடவும் விடாது. ஆமா, வழி தெரிஞ்சவங்க தான் போகணும்னு சொல்லுறதுலாம் அந்த காலம் தாயி. ஏமா மதுரைக்கு வழி வாயில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, போகும்போது மதுரை எங்கூடி இருக்குன்னு கேட்டு கேட்டு போயிடலாம். அது ஒரு பைத்தியகார காலம். மாட்டு வண்டியில போயிருக்காங்க. சரி, இப்ப எடுக்கணும் செல்ல. சரி, டச் செல்ல எடுக்கணும். சரி, பாவநாசம் போவது எப்படின்னு கேட்டோம்னா கோ ஸ்ட்ரைட், டேன் லெஃப்ட், டேன் ரைட்னு சொல்லி நம்மள எங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஓ சரி சரி, செல்ல எடுத்தாதான் எல்லாம் வந்துருது. நாம போற ஊர்ல செல்ல பார்த்தா போனோம். இப்படித்தான் போன ஊர்ல போனோம் பாத்துக்கங்க. ஆமா, பாலம் வேலை நடக்குது செல்லுக்கு தெரியாது இல்ல. நான் பாட்டு நேரோடுன்னு சல்லுன்னு கொண்டு விட்டேன். அங்க பார்த்தா பாலத்துக்கு ரேம் அடிச்சு போட்டிருக்கான். அப்படின்னா உள்ள விட்டா பிறகு எங்க போவ? திரும்பி எல்லாம் வந்திருக்க வண்டி
56 கிலோமீட்டர் திரும்பி போயிருக்கு. சரி என் பெருமாள் ஆமா ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் கூட்டத்துல இந்த ஆண்கள் கூட்டத்துல ஒரு வயசான தாத்தா போனா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? வெத்தலை பக்கம் கொடுத்து தாத்தா ஓரத்துல உட்காருங்க, ஐயா பெரியவரை உள்ள வராதேன்னு சொல்லுவாங்க. தாத்தாக்கு தூக்கம் வரதான் பாரு, வயசு எப்படி நிக்க முடியல. சரி ஆனாலும் பாத்துக்கிட்டே இருக்காரு பாரு. அதான் என்ன அதனால் ஒரு 16 வயசு புள்ள வந்தா என்ன செய்வாங்க? போன வருஷம் மூக்காய் பியாத்தியால பார்த்தேன் பாத்துக்க. எப்படி இருந்தா ஒரு சொருன்னு மூக்க வடிச்சிட்டு வந்தா. இப்ப மூக்கே இல்ல. இப்ப ஆளு தாவடியை கட்டி மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்திருக்கா. அடேங்க அப்பா சேலை சேலை 4 சேனம் பேசத்தானே செய்யும். அதான் வேஷ்டிய கண்டா விரண்டுதான், சேலைய கண்டா தான் சிக்குதான். வேஷ்டி 4 முழம் தான் தாயி. ஆமா 16 முழம் இருக்கு. கரெக்ட். 6 அடி மனுஷனை உள்ள அடக்கி வச்சாலும் ஆமா ஒரு வாரம் ஆனாலும் பத்திரமா இருப்பான். அப்போ என் பெருமாள் மாயவன் ஆமோ ஆமையா எப்படி வாரார் தெரியுமா? எப்படி அம்மா வருகின்றார்? 26 வயதிலே பார்ப்பார் குலவெண்ணை பார்ப்பார் குலவெண்ணை போல வயதிருக்கும் வயதிருக்கும் வெண்ணை போல வெண்ணை போல வெண்ணை போல பெண்ணை போல 16 வயதிருக்கும் வயதிருக்கும் வெண்ணை போல பெண்ணை போல என் பெருமாள் வந்திருக்கிறாங்கன்னு சரி அந்த தேவர்களுக்கு தெரியும். ஆமா தேவர்களுக்கு தெரியும் என் பெருமாள் மாயவன் வந்திருக்காரு என்று இந்த அசுரரை என்னை அழைத்தார்கள், என்ன என்னமா நினைக்கின்றார்கள்? பெருமாள் வந்திருக்கிறார் என்று நினைத்தவுடனே ஒரு பெண்ணா இருந்தால் சரி புன்னகையும் வேண்டும். சரி புன்னகையும் வேண்டும். ஆமா புன்னகையும் வேண்டும், சற்று புன்னகையும் வேண்டும் தாயி. புன்னகைனா என்னப்பா? புன்னகை என்று சொன்னா சிரிப்பு. ஆமா சிரிப்பு, அதுவும் அளவோடு சிரிக்கணும். ஆமா சும்மா அந்த 550 பல்லைன்னு காமிக்க கூடாது. அவளை பல்ல ஆமா உதடு தொட்டும் தொடாமலும் லைட்டா ஸ்மைல் பண்ணணும். ஆமா சரி இப்போ உம்முனே இருக்க கூடாது. அது கரெக்ட். ஆமா அதுதான் புன்னகைன்னு சொல்லுவார்கள். புன்னகைனா என்னப்பா? புன்னகைன்னு சொன்னா என்னதான் அழகா இருந்தாலும் கொஞ்சம் கழுத்துல நகை நட்டு கிடக்கணும் பாத்துக்கங்க. சரி ஆமா அப்புறம் அவ அழகும் இருக்கணும் புன்னகையும் சேர்ந்தாப்புல இருக்கணும். அப்படின்னு சொன்னாதான் ஒரு பெண்ணை பார்க்க முடியும். சரி ஆமா 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 பெண்களுக்கு போட போட அழகுன்னு சொல்லுவாங்களே. சரி நகநட்டு. ஆமா நகநட்டு இருக்கணும் தாய். ஆனால் என் பெருமாள் மாயவன் எப்படி வருகிறார்? எப்படி அம்மா வருகிறேன் பெருமாள்? நண்டை இந்த ஊருக்கு நம்ம பழசு மாச தங்க ஒட்டி ஏனமா ஒட்டி ஒட்டி ஏனமா அவரை பார்க்க 10,000 வேணுமா 10,000 வேணுமா வேணுமா 10 மாச தங்க ஒட்டி ஏனமா அவரை பார்க்க 10,000 வேணுமா
தாமரை கலர் பதக்கம் ஒன்றை சூட்டினா பல்லு வரிசையை காட்டினா பல்லு வரிசையை காட்டினாய் மாலை ஒன்றை சூடினா முன்னும் பின்னும் பல்லு வரிசையை காட்டினா பார்த்தவர் மனம் வர வசப்பட கேட்டவர் மனம் என்று கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்கிட கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்க கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்கிட ஆமா சொல்லு முகரம்பட்டி சேலையா பட்டு சேலையா அங்க சருக வேலையா அங்க சருக வேலையா காசில புகழும் பட்டு சேலையா தங்க சருக வேலையா என் பெருமாள் மாயவன் சரி அப்படி ஒரு சரி முன்னும் இருக்க அழக பார்த்த அதேங்கப்பா அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகல்லவா வந்திருக்கிற என் பெருமாள் என்று தேவர்களுக்கு தெரியும் இந்த முரட்டு குணம் பிடிச்ச அசுரர்களுக்கு தெரியாது அசுரர்களுக்கு தெரியாதம்மா ஏன்னா மயங்கினது இவங்கள்ல ஆமா அம்மோ அப்ப இவன் நிக்கும் போது சரி அப்ப பார்த்தார் என்ன சொல்லுகின்றார் பாருங்க புள்ள கைட்ட ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடுங்களா ஆமா 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 பாயசனா இருந்தாலும் பாயாசமா இருக்குமே பேசமா மாறிருமுல அப்படின்னு சொல்லி ஆமோ அம்மையா என் பெருமாள் மாயவன் என்ன செய்கின்றார் பாருங்க அவர் வந்த அழக பார்த்த உடனே மெய் மறந்துட்டான் முரட்டு குணம் பிடிச்ச அசுரன் ஆமா கையில இருக்க தேவாமிர்தத்தை மெய் மறந்து இருக்கானே அப்படியா சரி அப்போ அசுரல் கிட்ட இருந்த அமிர்தம் என்ன என் பெருமாள் கையில போயிட்டு சரி போனா சும்மா இருப்பாரா என்ன செய்கிறாரு பாருங்க அப்படியே இந்த அசுரல் கிட்ட இருந்து சரி தேவர்கள்ட்ட கொடுக்க தேவர்களுக்கே தேவாமிர்தத்தை பங்கிட்டு வருகிறார் அல்லவா பெருமாள் பந்தியாக அவரை வைத்து கொடுத்த பொழுது ராகு கேரு என்று சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்களும் தேவர்களை போல வடிவம் கொண்டு தேவாதி தேவர்களை போல வடிவம் கொண்டு சந்திரனும் சூரியனும் சரி ராகு கேரு இருப்பரை ஆமாஹா கண்ணனிடம் கண் சாடை காமித்தார் கண் சாடையானதை காமிக்கிறார் அல்லவா இவருக்கு வந்துருச்சு பாரு கோபம் அமிர்தம் பரமாறக்கூடிய கரண்டி எடுத்து மண்டையில ஓங்கி ஒரு போடு டேய் சந்திரா சூர்யா எங்களை நீங்கள் இரண்டு பேரும் காட்டி கொடுத்ததினால் உங்களை வருடத்தில் ஒரு தடவை விளங்கி கற்கும் என்று சாபமிட்டார். அதுதான் சந்திர கிரகணம் பிடிக்கும் சூரிய கிரகணம் பிடிக்கும் பெரிய ஆளுக்கு சொல்லுதாங்க. நம்மளுக்கு எப்படி தெரியும்? இப்படி சிக்கு சிக்குன்னு அடிச்சா நல்லா தான். அதான் விடுது. அப்படி இப்பதான் எப்படியே துட்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. இருக்குல்ல. ஆமா. சரி. இதான் இயற்கை காத்து. அம்மா அம்மோ இதான் தென்காசி திண்டல் டவுன் காத்து. ஆமா. சரி. அதனால அம்மோ அம்மையா அப்ப ரெண்டு பேத்துக்கும் சண்டை. சரி. அதாவது ஒரு இடத்துல சண்டை வந்தா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சண்டை வந்தா நிப்பாட்டணும். ஆமா ஆமா நிப்பாட்டி விடணும் தாயி. ஆனா இங்க உள்ள நிப்பாட்டுவானா? கிடையாது இழுத்து விட்டு கூத்து பார்க்கன்னு ஆசைப்படுறேன். ஆனால் என் பெருமாள் மாயவன் அப்படி இல்ல. சரி. அவர் சும்மா இருந்தாரா? என்ன செய்கின்றார் பாருங்க. கையிலே இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை எடுத்து அம்மோ அம்மையா அசுரல் பேரிலே ஏவினார். சரி. அது எப்படியா வருகிறது? எப்படி அம்மா வருகின்றது? என்று சொல்லி வருகுடையா என்று சொல்லி வருகுடையா சர்க்கரமா அந்த கிருஷ்ணனோட சக்கரமோ மலை என்று சொல்லி வருகுடையா மலை என்று சொல்லி வருகுடையா மாயனோட சக்கரமோ என்று சொல்லி வருகுடையா சக்கரமா என்று சொல்லி வருகுடையா மலையோட சக்கரமா கண்ணனுடைய சர்க்கரா வந்தது. சரி. அசுரத்தலையை அறுத்தது. அசுரத்தலையை அறுத்ததல்லவா? இப்படி இருக்க பூவன பாலாள லோகத்தை அரசாண்டு வரக்கூடிய ரிஜுமுகா வர்ணனோ தேவி ரத்த கண்ணி பெண்கொடியாரும் ரத்த கண்ணி பெண்கொடியானவளோ பிள்ளை இல்லாமலே என்
பெருமாளை நோக்கி பிள்ளைக்கு தோயிருக்கா. சரி, அந்த காலத்துல என்ன 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 எந்த கதை எடுத்தாலும், ஆமா எந்த கதையை எடுத்தோம்னு சொன்னாலும் பிள்ளைக்கு தட்டுப்பாடு. ஆமா இப்ப பண்ணிருக்கா குடும்ப கட்டுப்பாடு. இப்ப குடும்ப கட்டுப்பாடு பண்ணி சித்தி மாசமாயிட்டா. அடிச்சிருக்கு யோகம். அதானே சந்தன மாதிரி அங்க பக்கம்லாம் தலை வச்சு படுத்திருக்கா. காசா பணமா யோகம் இருக்கத்தானே செய்யும். அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேலையில அந்த ஆண்டவருடைய அருளோரை என்னம்மா ராஜுரை பெண்கொடியானவள், பெண்கொடியானவள் இருக்க முடியலையே. அவளுக்கு அடிக்குது திட்டு. சரி, மாங்காயும் தேங்காயும் ஜாயல் ஒரு புளியங்காயோ 9 மாசம். அப்பா 9 மாசம் வந்துட்டா ஐயா. ஆமா அம்மா மாரியம்மா. எத்தனை நாள் 9 மாசம்னு சொன்னா எத்தனை நாளும்மா? 30 நாள் தான் குறை. 300 நாளுக்கு 300 நாளுக்கு 30 நாள் கொஞ்சம் நல்லா இருக்கே. 270 நாள். சரி, படுத வேதனை உனக்கு என்ன தெரியும்? நமக்கு எங்க தெரிய போகுது? தனக்கு வந்தாதாம்மா தலைவலியும் பெருசா தெரியும். கரெக்ட். சரி, ஆனாலும் இந்த அம்மாளுக்கு படுத்தாலும் படுக்க முடியல. பாதகத்தி பாய் போட்டா தூங்குவாளா? தூக்கம் வரும். ஆமா, ஆனா வராது. முடியாதுல்ல. ஒவ்வொரு பக்கமா முண்டி மீச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல ஒரு வீட்டுல குறைஞ்சது 7 பிள்ளைங்க. அடேங்கப்பா, 7 பிள்ளைகளுக்கெல்லாம் தாயா இருக்கா? 12 பிள்ளை. ஆமா, 15 பிள்ளைகள் 17 குழந்தை எல்லாம் தாயா இருக்கு. ஒரு டஜன் பெத்திருக்காங்க. அவ்வளவுயா? எங்க பாட்டி எங்க அப்பாவோட அம்மாவுக்கு மொத்தம் 17 பிள்ளைகள். அதுல 7 லேடிஸ் குழந்தைங்க. ஆமா, மீதி 10 ஆம்பளையில பெத்து போட்டான் இருக்காங்கல்ல. ஆமா ஆமா, இன்னும் அண்டு கண்ண மேனி அணுகுறையாமல் ஆந்தது. ஊரு கண்ணு பூரா எங்க பாட்டி மேலதான் இருக்கு. எங்க தாத்தா லேசுப்பட்டவரா இல்ல, நேர கொச்சங்கயிறு எடுத்தாரு, காலுல கட்டி விட்டாரு. எதுக்கு? திருஷ்டி கயிறா. 17 பிள்ளை பெத்தவளை பார்த்து கண்ணு போட்டுருவாங்கல்ல. அதான். சரி, அதனால அந்த காலத்துல என்ன அதாவது ஊருக்கு 4 மருத்துவர்களை பெண் வந்து பிரசவம் பார்ப்பாங்க. பிரசவம் பார்ப்பார்கள் அல்லவா? ஆஸ்பத்திரி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எல்லாம் வீட்டுல. ஆமா, வீட்லயே நடந்திருக்கு. 15 பிள்ளைனாலும் சரி, 25 பிள்ளைனாலும் சரி, வீட்டுல தான் பிரசவம் பார்த்திருக்கா. ஆனா இப்ப வீட்டு சொத்த வெளியே கேட்காம பிரசவம் பார்த்திருக்கா. பிறந்திருக்கு. சரி, இப்ப 40 நாள் ஆயாச்சுன்னா 40 நாள் கிடையாதும்மா. எம்மா
பிசுவாரிக்கோ ஆமா ஆஸ்பத்திரி கூட்டு போறதுதான் சரி 10 மாசத்துக்கு எனக்கு இந்த ஆஸ்பத்திரின்னு சொல்லி அங்க லீஸுக்கு எடுத்து வச்சிருந்தேன் லீஸுக்கு எடுத்து விடுவா ஆமா பெட் டெஸ்ட் ஆமல அப்படியே பெட் டெஸ்ட் வர அவங்களுக்கு என்ன செய்ய சரி அப்பதான் பெத்துக்கலாம் ஆமா சந்தோஷம் அதனால ஓ ஆமையா அடிவாளிய மவளுக்கு என்ன 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 தாய் இப்படி தெரிஞ்சா கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டாளா ஆமா இப்படி ஆகும்னு தெரிஞ்சா அதான் இந்த மனுஷனுக்கு நான் வாக்கப்பட்டிருக்கவே மாட்டேன் இனிமையாவது வாக்கப்படாம இரு அதான் தெரிஞ்சிருச்சுல அதானே இனிமே என் பிள்ளைல கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் முடிச்சிடாத அம்மா என்ன வேதனைப்பட வேண்டி இருக்கு அதனால இந்த மருத்துவங்களை பெண்ணால் சொல்றா என்ன சொல்லுகிறா பக்கத்து வீட்டுக்காரிய மாதிரி 10 பிள்ளை பெற்றிருக்கா அம்மா ஏத்த விட்டு யாகாம இருந்த மாதிரி 7 பிள்ளைக்கு தாயா இருக்கலாம் அண்ணு கண்ட வேணி அணுகுறையில முத்தத்துல இருக்கால தாய் மூக்காயி 3 பிள்ளைகளுக்கு தாயா இருக்கா அவாட்டு இருக்கா உனக்கு என்ன 3 பிள்ளைகளுக்கு தாயா இருக்கா அண்ணு கண்ட மேனி அணுகுறையில தாய் ஓ அணுகுறையில ஆமா அண்ணு கண்ட மேனி அணுகுறையிலன்னு சொன்னா என்ன தலைப்புள்ள சொல்லி தைரியத்தை விடலாமா தயங்கலாமா தயங்கலாமா தைரியத்தை விடாது அவ சொல்லுவா வாயிட்ட சரி இவ வலிக்கவளுக்குலாம் தெரியும் ஆமா பிள்ளை பக்கவளுக்கு தானே தெரியாதோட வேதனை அது அம்மா மருத்துவம் அதனாலே மருத்துவங்களை வெண்ணால் சொன்ன உடனே எனக்கு முடியலையே மருத்துவமே ஐயோ ஏன் இந்த வேதனைப்படுத என் தாய் சந்தன மாறிக்கு ஒரு சந்தன குடத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணு ஆமாமா புருஷனை கூட்டு வந்து மல்லாக்க படுக்க போடு மாவள கெடுதாய் தாயும் பிள்ளையும் நல்லா இருப்பிய யார அவ புருஷன் ஆமா அவன் மாசமா இருக்கா அப்ப மாறியா மங்கோலியே